ரொம்ப வருஷமா திரைத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். நம்ம ரஜினி, கமல் 2 பேரையும் ஒரே இதில் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு வாய்ப்பு திரு சுந்தர் சிக்கு கிடைச்சிது. கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷன், ஆமாம், ரஜினி ஆக்டிங். அது நின்று போய்விட்டது அப்படின்னு சாதாரணமாக நம்ம கடந்துட்டு போக முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் நின்றுருக்கோம் அப்படி? ஏன்னா கமலஹாசன் கொஞ்சம் டிப்பிக்கலாக கஷ்டம் அவரை வச்சு இயக்குறது. பட் ரஜினி கொஞ்சம் ஈஸி தான். அப்படி கிடையாது. கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன், ரஜினி இதுன்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த படம் எந்த காலத்துலேயும் விழுந்துடக்கூடாது இல்லையா? அப்போ அதுக்கேற்ற சப்ஜெக்ட் கிடைக்கும் இல்லையா? அதுக்கேற்ற சப்ஜெக்ட் பண்ண டைம் வேணும் இல்லையா? இவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணணுன்ட்டாங்க. சி. சுந்தர் ஆல்ரெடி 2 படத்தில் கமிட்டட். ஒரு படம் முடிய போகுது, வேல்ஸ் படம், ஐஸ்வர்யா கணேசார் படம், அதுமாதிரி இன்னொரு படம் விஷால் வச்ச படம். அது 2 நடந்துட்டு இருக்கும்போது அவர் அதை விட்டுட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல, நன்றி கட்டத்தனமாக இருக்குல்ல. ஓ, பெரிய ஆள் வந்து கைட்டு விட்டு அப்படியே ஆகக்கூடாதுல்ல. சி. சுந்தர் அந்த காரணம் தான். படங்கள் ரெடி பண்ணாமலையா ஒரு ரஜினி கிட்ட அவங்க போயிருக்காங்க? இல்லை, அப்படி ஸ்டோரி ரெடி பண்ண கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஓகே தான் டைரக்டர்னு சொல்லியாச்சு. ஆனால் சீக்கிரம் பண்ணும்போது வர முடியல. அவங்க சீக்கிரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவரால் முடியல. அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. கதை கிடைக்க ரொம்ப கஷ்டங்க சார். ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை? அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. என்னப்பா அந்த படம் பண்ண சி. சுந்தர் வேறு படம் பண்ண மாட்டாரா? நான் அவர் எல்லாமே ஹிட் அடிக்கிறார். அவர் இப்போ கூட ஒரு படம் பண்ணிருக்கிறாரு, பெரிய ஹிட்டு தான் ஆக போகுது அது. சார், ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் கிடையாதுங்க. அதுல சுந்தர் சி நம்ம நினச்சிக்கிறது அப்படி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கமல் சார் ப்ரொடக்ஷன், ரஜினி சார் நடிக்கிறார். ரஜினி சார் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் நிறைய கொஞ்சம் கடன் ஆகி போச்சு, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு, அவ்வளோதான். மற்றபடி அதில் 2 பேர் நடித்து அப்படி அந்த படம் நம்ம பண்ணணும் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிலாம் கிடையாது. இல்லை, எதுவுமே கிடையாது லைஃப்பில். அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கமல் சார் ரஜினி சார் சேர்த்து வச்சு பண்ணுறதுன்றது நடக்க முடியாத காரியம். அது செஞ்சுட்டாங்கன்னா பெரிய உலகமாக ரெக்கார்டு அது. ஆனால் நீங்கள் பாருங்கள் சார், இப்போது ரஜினிகாந்த் ஒன்றும் இதுக்கு முன்னாடி இந்த படங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக ஒவ்வொரு படமும் முடிக்கிறதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தோம். ஆமாம், அந்த மாதிரி டைம் இவருக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஒரு வித்தின் 3 monthsக்குள்ளே ரஜினிகாந்துடைய படத்தை முடிக்கணுங்கிறது. 3 monthsன்னு சொல்லலை, 3 monthsக்குள்ளே ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. சி. சுந்தரம் முடியாது, ஏன்னா 2 படம் கமிட்டட். பாதி படம் முடிஞ்சிடுச்சு. அது முடிச்சுட்டு தான் வர முடியினார். அதனால தான் ட்ராப் ஆச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. அது ரீசன். இவங்க அது யூடியூப்பில் அது ஜாலியாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு பொழுதுபோக்குறது. இது ஒரு பெரிய விஷயமாக கிடச்சிச்சு. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை எதுவுமே கிடையாது. டைமில் சி. சுந்தர் சாருக்கு அவ்வளோதான் மேட்ரு. இவங்க 2 வச்சு பண்ணணும், நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், அது நல்ல கதை பண்ணணும், அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், படம் பெரிய ஹிட் ஆகணும். அதுக்காக அவர் டைம் கேட்டார். டைம் கிடைக்கல, அதனால் விலகிட்டார், அவ்வளோதான். டென்ஷனில் அது ஒரு பிபி வருங்க நமக்கு. அது ரொம்ப தப்பு இல்லை. எதுக்கு நம்ம நம்மளே பிபி ஏற்றிக்கணும் நம்மள? ஸோ அதுதான் உண்மையான காரணமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுந்தர்சியை போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்லைனாவது கேட்டிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போது இந்த படம் இருக்கிறதுனால மற்ற படங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பார் சுந்தர்சி. அப்படிலாம் கிடையாது. கமிட்டட் ஆன அப்புறம் தான் இது படத்தை பற்றி பேசினாங்க. படத்தை பற்றி பேசும், சரி பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு 2 பேரும் அர்ஜென்ட்டுக்கு ஒரு பூஜை போட்டாங்க, அவ்வளோதான். பூஜை கூட ஒரு கெட்டு கதிர் தானே அது. அன்றைக்கி பெரிய இது அனௌன்ஸ்மெண்ட் தானே, அவ்வளோதானே. மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு ரீசன் கிடையவே கிடையாது அவங்களுக்குள்ள. இப்போ அடுத்த படம் கமல் ப்ரொடக்ஷனில் ரஜினி நடித்து சி. சுந்தர் இயக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது, எந்த காலத்துலையும் வராது. நீங்கள் ஒர்க் பண்ணதில் விக்ரம் சார் கூட ஒர்க் பண்ணீங்கல்ல? நான் ரவிக்குமார் சாரோட விக்ரம் சார்ட்ட எப்பாவது போவேன் டிஸ்கஷன், அவ்வளோதான். ஓகே, ரவிக்குமார் சார் தான் ஒர்க் பண்ணேன். லாங் டைம் ரவிக்குமார் சார் 40 படம் பண்ணியிருக்கேன் அவரோட. ஓகே. எப்படி சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவ்வளோ வருஷம் எப்படி அவர் கூட ட்ராவல் பண்ண முடியும்? அப்படிப்பட்ட டைரக்டர் அவர். நம்ம எது சொன்னாலும் விட்டு கொடுப்பாரு. நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணால் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அப்படி இருக்குல்ல, ஒரு எஜமான்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்னா எஜமானுடைய பொறுப்பு தான் அது. 4 வேலைக்காரன் மாறிட்டான்னா அது எஜமான் மிஸ்டேக் தான் இல்லையா? எஜமான் சரியில்லை, வேலைக்காரன் சரியாக பண்ணலாம். அவர்கிட்ட எவ்வளோ காலமான இருக்கலாமே 40 வருஷத்துக்கு, பிரச்சனையே கிடையாது. அவரோட சண்டை வந்தால் கூட அவர் அந்த நேரத்தில் தான் சண்டை, அதுக்கப்புறம் மறந்துடுவார் இம்மிடியட்டாக. மறந்து கரெக்டாக வெல்விஷராக போவார். சிவாஜியே ரவிக்குமாரை பார்த்தலாம் படைப்பா படத்தில் நான் கொஞ்சம் அரண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அரண்டுட்டேன்னு சொல்ல, ஒரு சீன் நடிக்கிறதுக்கு நடித்து காட்டுன்ட்டார் ரவிக்குமார் சார். இந்த சீன் நடித்து காட்டு அப்படின்னு இவர் நடித்து காமிச்சார். உடனே ஒரு ஷாக் ஆகிட்டார். பிரமாமா நடிக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவரே பாராட்டி, எப்படி நடித்த? இல்லை சார், நான் என் பொண்ணை நினச்சேன் அப்படின்னாரு. என் மகளை நினச்சி அழுதேன் அப்படின்னாரு. அது அவர் ரொம்ப பிடிச்சிச்சிரு சிவாஜி சாருக்கு. அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார். சிவாஜி சாருக்கு ரவிக்குமார் சார். அது எந்த சீனு சார்? அந்த போய் சொத்தை விட்டு போகும்போது தூணை பிடிச்சி அழுவார்ல. ஆமாம் ஆமாம். அது சிவாஜிக்கு இவர் நடித்து காட்டி? இல்லை, இவர் நடித்து காட்ட சொல்லிட்டாரு. சிவாஜி சார் நடித்து காட்டணும்லாம், யாராவது நடித்து காட்ட வரேன்னுவாங்களா? அவர் நடியா அப்படின்ட்டார் வேணுன்ட்டு.
அவர் நடித்தார். கரெக்டாக அவர் பிடிச்சிச்சு சிவாஜி சார், சூப்பராக நடிக்கிறேன் அப்படின்னு அவரே பாராட்டார். சிவாஜி சார் அந்த மாதிரி பாராட்டுறதுல ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு உன்னிடத்தில் படம் நடித்தேன், அப்போ தான் ரிலீஸு. படைப்பால் வந்து எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பையன் யார் தெரியுமாயா, பெரிய நடிகை அவன், இப்போ தான் கார்த்திக் பையனோட ஒரு படம் நடித்தான், பார்த்துட்டு வரேன், பிரமாமல் நடிக்கிறான் அவன், என்ன மாதிரி கண்ணெல்லாம் உருட்டிலாம் காட்டினார், இப்படிலாம் முழிப்பான் அவன் அப்படின்னு. அது மாதிரி அவர் கலைஞர்களை பாராட்டுறது சிவாஜி சார் யாரும் ஈக்குவல் மனம் திறந்து பாராட்டிடுவார். அதில் ஒரு தட் மீன்ஸ் முத்துராமன் பையன் முத்துராமன் பையன் கூட நடிச்சு அதில் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் ரொம்ப எல்லார்கிட்டையும் சொன்னார். ரஜினி சார்கிட்ட சொன்னார், மணிவண்ணன் வரவங்களாம் சொல்லுவார் அவர். ஏன்னா அசோசியேட் ஒர்க் பண்ணுறேன், நான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அந்த கிரௌடு தொடர்ந்து வேலை பண்ணுற ஷார்ட்டு கூப்பிட்றது அதுவும் பண்ணிகிட்ருப்பேன் நடிச்சு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த பையன் கோஆர்டினேட் பண்ணலையா பெரிய நடிகை அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னார். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நமக்கு லைஃப்பில். சிவாஜி சார் நடிப்புக்கு இலக்கணம் அவர் தான். அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு இனிமேல் யாரும் இனிமேலும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது, இனிமேலும் வரமாட்டாங்க. அவர் எல்லாத்தையும் லேண்ட்மார்க் முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ அப்படி நடித்தா ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்களோ? அப்படியே கிடையாது, அப்படி நம்ம நினைக்கிறோம். இப்போ கூட அவர் படம் பாருங்கள், சில இடத்துல ஓவர் ஆக்ட் பண்ணுவார், சில இடத்துல அவர் மாதிரி செட்டில் ஆக்ட் பண்ணவே முடியாது, ஒரு செகண்டில் ஆக்ட் பண்ணி முடிச்சிடுவார். அதெல்லாம் யாராலையும் முடியாது. முதல் முறையில் பார்த்தீங்களா எப்படி சிலவங்களாம் கேட்பாங்க, சார் கொஞ்சம் அதிகமாக போகணும், அதுக்காக நடிக்கிறது தானே வழியா. அவர் ஓவர் ஆக்ட் பண்ணுற எண்ணெல்லாம் அவர் கிடையாது. அவர் நின்னால அது நடந்தாலே நல்லதான், பார்த்தாலே பார்வை தான், அவரை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எந்த காலத்துலையும். அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் சிவாஜி சாரை பற்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய இதில் பண்ணியிருக்கீங்க, நாடகங்கள்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க. ஆக்டராக வரும்போது ஏன் காமெடி ட்ராக்குள்ளே ட்ராவல் ஆகாது? அது விக்ரமன் சார் தான் கேட்கணும். அவர் தான் காமெடி ட்ராக்கில் சேர்த்து விட்டார். அவர் தானே உன்னிடத்தில் கொடுத்தாலும் காமெடி காமெடி அவர் டிசைட் பண்ணிட்டாரு. நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கலகலான்னு பேசுவேன், கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்ருப்பேன், எல்லோரும் கொஞ்சம் அரட்டை அடிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் விக்ரம் சார் வாட்ச் பண்ணியிருப்பார். சரி இவன் நடிகை நாய்க்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவு பண்ணதான் அது உன்னிடத்தில் கொடுத்தேன். எனக்கே தெரியாது அவ்வளோ பெரிய படம் ஹிட் ஆகுன்னு. அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். எல்லாமே அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு, இப்படி பாரு நடிங்க போங்க வாங்க, டைலாக்கெல்லாம் அவர் தான் உன்னிடத்தில் கொடுத்தார். அது பெரிய விஷயம் இல்லை. அவர் நம்மளை வாட்ச் பண்ணியிருக்காரு. என் பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி என் கேரக்டர்ஸ் இது பண்ணிட்டாரு, வடிவமைச்சிட்டாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் வானத்தை போல அந்த படம். அதுக்கப்புறம் எல்லாமே அப்புறம் தான். அதுதான் ஃபஸ்ட்டு படம் உன்னிடத்தில் கொடுத்தேன் தான். வானத்தை போலே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒன்று நினைத்து அந்த சினேகா கிட்ட பேச. ஆமாம், அது மாதிரி அவர் படம் எல்லாமே ஸ்கோரிங்காக இருக்கும் காமெடி. பம்பல் சம்பந்தம் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த ட்ரூப் எப்படி சார் இருந்துச்சு? அது கிரேசி மோகன், கமல்ஹாசன் 2 பேர், மௌலி 3 பேருமே கிங் ஆஃப் காமெடி. அதனால் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க 3 பேரும் சேர்ந்தா. நார்மலாக செட் எப்படி சார் இருக்கும் எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு பண்ணும்போது? ஆமாம், அது கமல் சார் ஜோக் அடித்தா உடனே கிரேசி மோகன் ஜோக் அடிப்பார், கிரேசி மோகன் ஜோக் அடித்தா உடனே மௌலி ஒரு ஜோக் அடிப்பார், மௌலி ஜோக் அடித்தா நான் ஒரு ஜோக் அடிப்பேன், உடனே மௌலி திட்டுவார், ரமேஷ் கண்ணா இன்டர்வல் இந்த சீனில் கிடையாது, நிறைய சீன் இருக்குதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணணும். கமல் சாரும் கிரேசி மோகன் சேர்ந்தாங்கன்னா போயிட்டே இருக்கும் காமெடி, நிறுத்தவே முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும். அதை கட் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் வேற எல்லாம் மனசை கடினப்படுத்தி தான் கட் பண்ணோம். எனக்கு எல்லா ஜோக்கும் நல்லாயிருக்கும் அவங்க பேசுகிறது, அப்படி தான் கணக்கு. கமல் சார் இப்போ கமலஹாசன் பேசுறது புரியாமலேயே இருக்குன்னு விமர்சனம் இருக்கு சார் ஒவ்வொரு மேடைகளில். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா புரியாதுன்னு சொல்லி. ஏன் புரியல? எனக்கு புரியல. தமிழில் தானே பேசுகிறேன். இப்போ ஒன்று ரிமோட் உடைக்கிறதுக்கு ஒன்று பேசியிருந்தார்ல, அது என்ன புரிஞ்சுது சொல்லுங்க? என்ன ரிமோட்டோட என்ன பேசுறீங்க? நான் பார்க்கலையே. அது நான் வேணா அவருடைய ஸ்பீச் போட்டு காட்டுறேன். என்னவா? 2021 நீங்க டிவியை வச்சு ரிமோட் வச்சுலாம் உடைச்சிங்களே, இப்போ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லுங்க? ஆமாம், அந்த பதில் நான் சொல்லுங்க போதும். அந்த ரிமோட் இப்போ எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க. எனக்கு புரியலை. உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அதெல்லாம் ஆடியன்ஸ் அவங்களுக்கு வேண்டிய அர்த்தத்தை எடுத்து இல்லை, நான் அதெல்லாம் ஒரு கமல் சார் பேசினா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதுக்கு பேக்கில் அவ்வளோ மேட்ரு இருக்கும். சும்மா ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்ல மாட்டார், ரொம்ப ஆழ்ந்து அறிவோடு தான் பேசுவார். அவர் பேசுகிறதுல ஒரு ஃபுல் அர்த்தம் இருக்கும். அதனால் நீங்கள் நமக்கு புரியலன்றதுக்காக ஒரு தப்பாக பேசுகிற அர்த்தம் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தகுதி வளர்த்துக்கணும்னு அர்த்தம். அதெல்லாம் மேட்ரு. ஆனால் ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் காமெடியாக சொல்லும்போது எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சீரியஸான விஷயத்த ஒரு பெரிய நடிகர் போய் சொல்லணும், அதுவும் காமெடியாக எல்லாருக்கும் புரியாமல் இன்டலெக்சுவலுக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்லாம் இருக்கா என்ன? அப்படி கிடையாது. அவருடைய ஸ்டைல் அது, அவருடைய ஸ்டாண்டர்ட் அது. அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான்.
அவருக்கு நமக்கு புரியுற மாதிரி இறங்கி வர முடியாதுல்ல அவரால். அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவர். அவர் வந்து டவுன் டு எர்த் பர்சன் மட்டும் இல்லை, எல்லா டெக்னிக்கலாக எல்லாம் இன்னைக்கு கரண்டில் ஹாலிவுட்டில் நடக்குது, இல்லை 1940s 34 என்ன நடக்குது, எல்லாம் அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். அவர் மாதிரி நாலேஜ் சினிமா பற்றி உள்ள ஆள் யாருமே கிடையாது சினிமாவில். அவ்வளோ நாலேஜ் வச்சுருப்பார், எல்லா மேட்டரும் தெரியும். இப்போ இந்த கேமரா பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கேமரான்னு தெரியும், ஆனால் அந்த கேமரா என்ன, அது என்ன மேக்கு, அது எவ்வளோ லென்ஸு, அது எவ்வளோ கவர், எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு செகண்டில் சொல்லுவார். நீங்கள் புதுசாக ஒரு கேமரா காமிச்சாலும் சொல்லுவார். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு அப்டேட்டாக வச்சுருப்பார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அவர்கிட்ட நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரஜினி இந்த பக்கம், ரஜினி சார் இதை பற்றி பெருசாக டெக்னிக்கலாக உள்ளே வரவே மாட்டார். அவர் ஃபுல்லாக கமர்ஷியலாக மக்கள் எதை விரும்புகிறாங்க, நம்ம பேசினா எது மக்களுக்கு பிடிக்கும், ஜனங்களுக்கு எது பிடிக்கும், அதை தான் நினைப்பார் அவர். அது அவர் டைப். அது ரஜினி கூட நீங்கள் கொஞ்சம் நல்ல கான்வர்சேஷன் நல்லா இருக்குமா சார்? எவ்வளோ நாள் பேசி எவ்வளோ காலம் இருக்கும். டிஸ்கஷன் கூட தான் உட்காந்துருப்பாரு. நான் மாதிரி ரஜினி 3 பேர் தான் டிஸ்கஷன் இருப்போம். நான் ஜாலியாக இருக்குமா? ரொம்ப ஜாலியாக இருக்கும் பேசுறதுக்கு. அதை பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருப்பாருங்க அவர். நீங்கள் நினைக்கிறது தான் ரஜினி சார். அவர் அப்படி நினைக்கவே முடியாது. நம்மள அவர் பழக ஆரம்பித்தாருங்க ரொம்ப சாதாரணமாக பழகுவார் நம்மகிட்ட. நான் நல்ல இல்லை சார்லாம் சொல்லுவேன். நான் அப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு சூப்பர் ஸ்டார்கிட்ட? நீங்கள் சொல்லிடுவீங்க? சொல்லிடுவோம். ஒன்று சார் பாருங்கள் சார் நல்லா இல்லைன்ற ரமேஷ்னா ஒன்று ரவிக்குமார் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவர் ஒன்று ரவி டேய் சும்மாறா அப்படின்னு நிறுத்திட்டுவார். இப்படி நடக்கும் எங்கள் டிஸ்கஷன் நேரத்தில். யார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு? 2 பேரும், கமல் சார் ரஜினி சார். எல்லாரோடைய ஒர்க் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான். நான் வந்து ஒரு ஆப்ளிகேஷனாக ஒரு இதுவெல்லாம் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ண ஒரு எதிர்பார்ப்போட பேசவே மாட்டேன். நான் ஓப்பனாக பேசுவேன், நல்லா பழகுவேன். அதனால் வந்து எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். இப்போ வந்து தப்பான ஆள்கிட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும். மற்றவங்களாம் மனசில் ஒன்று வச்சு பேசுவாங்கல்ல, சும்மா வந்து புகழ்த்துவாங்கல்ல, சார் நீங்கள் அப்படிலாம் நான் புகழ்த்தலாம் மாட்டேன். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படி போயிட்டே இருப்பேன் தான். அது எல்லாருக்கும் பிடிக்கும். அருணாச்சலம் படம்லாம் வரும்போது இருந்திருப்பீங்களா? அதுலலாம் ஒரு அதில் ஒர்க் பண்ணல நான். அதில் அருணாச்சலம் சி சுந்தர் படம் நான் படையப்பா தான். ஓகே, அதில் படையப்பா முத்து கோச்சடையான். ஓகே, முத்துல இருந்தீங்க? ஆமாம், முத்துல நான் இருந்தேன், அசிஸ்டன்ட் கோ டைரக்டர். ஓகே ஓகே ஓகே. அது எப்படி சார் முத்து படம் இப்போ ரீகால் பண்ணால் எப்படி ஃபீலாக இருக்குது? நல்லா பெரிய சக்ஸஸ் இல்லை அந்த காலத்தில். அதை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது? ஒவ்வொரு காமெடியெல்லாம் நல்லா அற்புதமாக வந்துச்சுல காமெடி படம். அப்போல்லாம் ஒரு அரசியலுக்கு வர்ற ஒரு டைம் அது. அதனால் அது மாதிரி அதில் வடிவேலு பெரிய விஷயம். அப்போது மீனா, காந்திமதி, வடிவேலு காந்திமதி, மீனா நல்லா அரசியல் வர டைம் அது. அதனால் அது பெருசாக ரீச் ஆச்சு. ஒவ்வொரு டைலாக்கும் பெருசாக எகிரிச்சு. எப்போ வருவேன், எங்கே வருவேன், எப்படி அந்த டைலாக்கெல்லாம் முத்தில் தான் வந்துச்சு. ஆமாம், அதை மையப்படுத்தி தான் அதில் வச்சுருந்தாங்க. ஆமாம், அதெல்லாம் அப்போல்லாம் அரசியல் வரணுன்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் எழுதணும் டைலாக். அதை இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்களா சார்? அரசியலுக்கு வராரு, அதை மையப்படுத்தி தான் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்களா? யார் சொல்லுவாங்க? ரஜினியை சொல்கிறாரு. நாங்களும் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது தானே அது. ரஜினி ஒன்றும் சொல்ல மாட்டார். நாங்கள் எழுதுவோம். இந்த டைலாக் ரஜினி பேச ஒர்க் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாமல், அதனால் எழுதுறது தான் டைலாகெல்லாம். இதெல்லாம் நடிகர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய டைலாக் சொல்லவும் நடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் ரஜினி சார் பொறுத்தவரை. இப்போ ரஜினி அரசியலுக்கு வராருன்னு இந்த மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு சேர்த்த வேலை உங்களுடைய வேலை தான். கண்டிப்பாக அதுதானே பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி டைலாக் அப்போ அந்த நேரத்தில் எழுதணும். எப்போ ஒரு எங்கே ஒரு எப்படி வரும் தெரியாது. என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது வைரமுத்து. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம், எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குல்ல. ரஜினி சார் அரசியலுக்கு வரணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்தது. அவர் வரல, அது என்ன பண்ண முடியும். அவர் சில காரணங்களாக வந்திருக்க மாட்டார். பட் அதுக்கான எல்லா புஷும் நீங்கள் கொடுத்தீங்க. பின்ன கடைசி வரையும் கொடுப்போம். இப்போ வந்தாலும் ரஜினி வந்தால் நாங்கள் கொடுப்போம். அப்படியே அவர் வரமாட்டார், நம்ம என்ன பண்ணுறது.